திருக்குர்ஆனை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களா பெண்களா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. திருக்குர்ஆனை அதிகமாக பின்பற்றுவது ஆண்கள் என்கிற தலைப்பில் மாணவர் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அவன் அருள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலக மக்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நடுவரவர்களே, அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்பதற்கு நபித்தோழர்களின் வாழ்க்கை முன்மாதிரிகளை இங்கு எடுத்துக்கூற விரும்புகிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3வது அத்தியாயத்தின் 92வது இறைவசனம் இறக்கப்படுகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வ மா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அதில் உங்களுக்கு மிகவும் பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாத வரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்ற வசனத்தை கேட்டவுடன் நபித்தோழர் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் ஓடோடி வந்து தனக்கு மிகவும் பிரியமான பைரஹா தோட்டத்தை நபியிடம் ஒப்படைத்தார்கள். நடுவரவர்களே, அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்பதற்கு இந்த சான்று போதாதா? எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் தான் அல் குர்ஆனை அதிகமாக பின்பற்றுகின்றோம் என்று சொல்லப்படுகிறார்களோ இந்த சபைதான் காரணம். அப்படி நான் சொல்லல, அவங்க சொல்லுவாங்க. இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்ல போகிறேன். அவர்களும் இங்கே கூடியிருக்க அனைவரும் புரிந்து கொள்ளட்டும். அல் பக்ரா அத்தியாயத்தின் 245வது வசனம் இறக்கப்படுகிறது. அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்ற அல்லாஹ்வின் கேள்விக்கு நபித்தோழர் அபூதஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 600 பேரித்த மரங்களை கொண்ட ஒரு பெரிய தோட்டத்தை நபியிடம் ஒப்படைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது அத்தியாயத்தின் 144வது வசனத்தை கேட்டவுடன் தன் நிலையை மாற்றிக்கொண்டார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லர் ரசூல் கது ஹலத் மின் கபலிஹிர் ருசூல் அஃபைம்மா தன் குதில கலபுத்தும் அலா அவ்காபிக்கும் ஒமையன் கலிபு அலா கிபைஹி ஃபலையதுருல்லாஹ ஷைஆ ஃபஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். அதில் முகமது தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹ்வின் தூதர்கள் பலர் சென்று விட்டனர். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிங்காலின் மீது புறங்காடு திரும்பிவிடுவீர்களா? அவ்வாறு உங்கள் குதிங்காலின் மீது புறங்காடு திரும்பிவிடுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விற்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அது சீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான். நடுவரவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதும் அல் குர்ஆனின் வசனங்களை கொண்டுதான். அது போன்றே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். அதே போன்று நிறைய சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை அல் குர்ஆனின் வசனங்களை கொண்டே நடத்தியுள்ளார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை கூறி மட்டும் முடித்துக் கொள்கிறேன். மது பழக்கத்தில் திளைத்து கொண்டிருந்த மாணவியின் தோழர்கள் மது தடை செய்யப்பட்ட இறைவசனம் இறங்கிய போது மதினாவின் வீதிகளின் மதுபானங்களை ஊற்றியும் மது பாத்திரங்களை உடைத்தும் இறைவசனங்களுக்கு உயிர் கொடுத்தனர். இவ்வாறு நபித்தோழர்களின் வரலாற்றில் பெண்களை விட ஆண்களே அல் குர்ஆனை அதிகமாக பின்பற்றியுள்ளோம் என்பதே தெரிகிறது. எனவே அன்று மட்டுமல்லாமல் இன்று வரை அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்று கூறி அதையே தீர்ப்பாக வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும். தீர்ப்பு லாஸ்ட் சொல்லுவோன்னா இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு பெண்கள் சலித்தவங்க அல்ல என்பதை நிரூபிக்க மாணவி பேச வருவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அருள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எதிரணி நண்பர் நபி தோழர்கள் குர்ஆனை ஆண்கள் அதிகமாக பின்பற்றிய வரலாற்றை எடுத்து கூறினார். ஆனால் ஆண்களை விட நபி தோழர்கள் பெண் சஹாபாக்கள் அல் குர்ஆனை பின்பற்றுவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டியுள்ளார்கள் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஏகத்துவ செய்தியை சுமந்து கொண்டு வந்தபோது அவர்களை ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு முதலாக முகம் கொடுத்தவர்கள் அன்னை ஹதிஜா அலி அவர்கள்தான். இது எப்படி எதிரினருக்கு தெரியாமல் இருந்தது? அல்லாஹ்வின் சத்திய மார்க்கத்திற்காக முதலாக தனது உயிரை கொடுத்தது ஒரு பெண்மணி அன்னை சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். இப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்வதற்கு குர்ஆனின் வழிகாட்டல் தான் காரணமாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த போது நபி தோழியரான உம்மா இம்மன் ரலி அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். காரணம் கேட்டபோது வானிலிருந்து இறைவனது வசனங்கள் இனி இறங்காதே என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். அல் குர்ஆனை பின்பற்றுவதில் அவர்களுக்கு இருந்த வெளிப்பாடுதான் இது என்பதை நம்மில் யாரேனும் மறுக்க முடியுமா? ஹிஜாப் சம்பந்தமான இறைவனது வசனங்கள் இறக்கப்பட்ட போது தன்னுடைய உடல்களை முக்காடு போட்டு முழுவதுமாக மறைத்து கொண்டவர்கள் சஹாபிய பெண்கள் தான். இவை அனைத்தும் நபி தோழர்கள் பெண்கள் குர்ஆனை எந்த அளவிற்கு பின்பற்றுகிறார்கள் என்பதற்கான சில சான்றுகளாகும். இன்னும் ஏராளமான விஷயத்தை என்னால் இங்கே சொல்ல முடியும். இருப்பினும் நேரத்தின் அருமையை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். எனவே அல் குர்ஆனை பின்பற்றுவதில் ஆண்களை விட அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் பெண்கள் தான் என்பதை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். திருக்குர்ஆனை அதிகமாக பின்பற்றக்கூடிய வரிசையில் ஆண்களைப் போல நாங்களும் அதிகமாக குர்ஆனை பின்பற்றுவதாக சகோதரி மாணவி அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் மாணவன் ஆசிப் அவர்களே பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அனைத்து முக்மின்களின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, சஹாபாக்கள் காலத்தில் மட்டுமல்ல சமகாலத்திலும் அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது பெண்களை விட ஆண்கள் தான். இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமாக குண்டுமலை பொழிந்து கடுமையாக காயமற்ற பலரும் மருந்துகள் இல்லாத சூழ்நிலையில் தங்களது சிஃபாவை தரக்கூடிய குர்ஆனை கருவியாக ஆக்கி கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு ஆப்ரேஷன் செய்து கொண்டு எண்ணற்ற நிகழ்வுகள் அங்கே உண்டு. ஒரு டாக்டருடைய குழந்தை சகிதாக்கப்பட்ட போது குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு டாக்டர் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். காரணம், சகிதிகள் மரணிப்பதில்லை, அவர்கள் அல்லாஹ்விடம் கண்ணியமான அந்தஸ்தையும் பெற்றிருக்கின்றனர். எனவே அவர் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கான காரணம் இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் சஹாபாக்கள் காலத்தில் மட்டுமல்ல சமகாலத்திலும் அனைத்து போராளிகளிடமும் நாம் காண முடியும். எனவே அன்று மட்டும் அல்லாமல் இன்று வரை அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது பெண்களை விட ஆண்கள் தான் என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை அதிகமாக பின்பற்றக்கூடிய வரிசையில் ஆண்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய அணிக்கு வரிசைக்கு முகமாக சில கருத்துக்களை மாணவன் பதிவு செய்கிறார். நாங்களும் அதிகமாக குர்ஆனை பின்பற்றக்கூடியவங்க என்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்துவதற்காக வேண்டி மாணவி முபீனா பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எதிரடி சகோதரர் கடுமையான போர்க்களத்திலும் பலஸ்தீன ஆண்கள் எந்த அளவிற்கு குர்ஆனிய வசனங்களை பற்றி பிடித்தனர் என்பதை எடுத்து கூறினார். சரிதான். ஆனால் அதே போர்க்களத்தில் கண்ணியமிகு தாய்மார்கள் எந்த அளவிற்கு குர்ஆனிய வசனங்களை கொண்டு தங்களை எப்படி தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கும் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. யூத ராணுவத்திற்கு முன்பாக ஒரு பெண்மணி எவ்வித பயமும் இன்றி பின்வரும் இறைவசனங்களை ஓதிக்கொண்டே சென்றார்கள். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு. அல்லாஹ்வின் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுவே மகத்தான வெற்றியாகும். அவர்கள் இந்த இறைவசனங்களை அவர்கள் ஓதுவது குர்ஆனுடன் அவர்கள் இரண்டரை கலந்து விட்டதே காட்டுகிறது. பலஸ்தீன் பெண்கள் கூறினார்கள், நாங்கள் இவ்வளவு கடுமையான போர்க்களத்திலும் நாங்கள் இரவு தூங்கும் போது ஃபர்தாவுடன் தூங்குகிறோம். காரணம், நாங்கள் உறக்க
பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தைகள் ஷஹாதத்தை அடைந்து விட்டால் நெற்றியில் முத்தமிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சொர்க்கம் எங்களது பிள்ளைகளுக்கு உறுதியாக மொழிகின்றார்கள் என்றால் மகத்துவமிக்க அல் குர்ஆன் அவர்களிடம் ஏற்படுத்திய தாக்கம் தான் என்றால் மிகையல்ல. அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது பெண்கள் தான் என்று இதே போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் உண்டு. எனவே இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடுவர் நல்லதோர் தீர்ப்பினை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மாணவி தன்னுடைய கருத்தை வலுசேக்கும் முகமாக நாங்களும் அதிகமாக குர்ஆனை என்ன செய்யணும் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறை பற்று என்பதாக பேசியிருக்கிறார்கள். இந்த மாணவிகளுக்கு பதில் தொடக்கூடிய வகையில் குர்ஆனை அதிகமாக பின்பற்றக்கூடிய வரிசையில் ஆண்கள்தான் என்கிற அந்த கருத்தை பதிவு செய்ய ஆண்கள் அணியில் மாணவன் அர்ஷத்தை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலக மக்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய என் அணியை சார்ந்த நண்பர்கள் அல் குர்ஆனை பின்பற்றுவதில் ஆண்கள் தான் முதன்மை என்பதை வலியுறுத்தி சஹாபாக்கள் மற்றும் பாலஸ்தீன ஆண்களின் அழகிய உதாரணங்களை எடுத்து கூறினார்கள். அதன் வரிசையில் இறுதியாக இன்றைய நாகரிக காலத்திலும் கூட அல் குர்ஆனை பின்பற்றுவதில் ஆண்களின் செயல்பாடுகளை எடுத்து கூற நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அல் குர்ஆனை போதித்து தரப்படும் மதரசாக்களில் அதிகம் கல்வி பயில்வது ஆண் மக்கள் தான். காரணம், அல் குர்ஆனை அறிவதிலும் அதை எடுத்து நடப்பதிலும் அவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்கள் தான் என்பதற்கு அதுவே ஒரு முதல் எடுத்துக்காட்டாகும். நடுவர் அவர்களே, அதே போல உலகில் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தது யார்? பெண்களா ஆண்கள் தானே? நமது அண்டை மாநிலமான கேரளாவில் 10 வயது 12 வயது ஆண் மக்கள் அழகிய முறையில் மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தும் அளவிற்கு திறன் படைத்துள்ளார்கள் என்பதற்கு ஆண்கள் குர்ஆனை அறிந்து செயலாற்றுவதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வ வெளிப்பாடாகும் இது. வடமாநிலத்தில் ஃபாஷாவாதிக்கன் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட வருத்திய போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தாரே ஹாலித் என்கின்ற ஆண்மகன். இவ்வாறு அவர் உறுதியாக இருந்தது குர்ஆனை எந்த நிலையிலும் வலுவாமல் பின்பற்ற வேண்டும் என்பதன் வெளிப்பாடு இல்லையா? ஏன் வடமாநிலத்திற்கும் கேரளாவிற்கும் நம் மதரசாவில் அதிகமாக ஜுசுக்களை மனனம் செய்து யார்? பெண்களா ஆண்கள் தானே? அதே போல ரமலான் மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் பள்ளியில் தங்கியிருந்து குர்ஆனை ஓதியது யார்? பெண்களா ஆண்கள் தானே? ஆனால் இன்றைய சமகால பெண்களின் நிலையும் பெண் பிள்ளைகளின் நிலையும் என்ன? மாலை நேரம் அல்லது இரவு நேரம் ஆயினால் போதும் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசிக்கொண்டும் ஒருவரை பற்றி ஒருவர் பொய் சாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் குர்ஆனை ஓதணும் என்ற எண்ணம் இல்லை. புறம் பேசுகிறார்களோ இல்லையோ, குறிப்பிட்ட நேரம் இருக்கு. சீரியஸாக சீரியல் தான் பார்க்கிறாரே தவிர திருக்குர்ஆனை எடுத்து ஓத அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆஃபர்கள் போட்டால் அலறி எடுத்துக்கொண்டு பர்ச்சேஸ் செய்யத்தான் பாடாய்படுகிறாரே தவிர பக்குவமாக அமர்ந்திருந்து பரிசுத்த வேதத்தை புரட்டிட அவர்களுக்கு நேரமில்லையே. பிற எப்படி அவர்களை அல் குர்ஆனை ஓதுவார்கள்? அல் குர்ஆனை ஓதுவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அதிகமான நேரங்களை பெற்ற பெண்கள் டிவியிலும் மொபைல் ஃபோனிலும் பல மணி நேரங்களை கழித்துவிட்டு தாங்கள் குர்ஆனை முதலிடம் என்று எப்படி வாதிட முடியும்? ஆனால் ஆண்கள் தங்கள் அன்றாடம் வேலையும் பார்த்து கொண்டு குர்ஆனை பற்றி அறிய நிறைய செய்திகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். எனவே அவர்களே முதன்மையாளர்கள். நடுவர்களே, இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்களும் ஒரு ஆண்மகன் என்பதை மனதில் கொண்டு அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்பதை தீர்ப்பாக வழங்கிவிட வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கடைசியாக திருக்குர்ஆனை அதிகமாக பின்பற்றக்கூடிய இந்த வரிசையில் ஆண்களை விட நாங்கள் அதிகம் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்த மாணவி ஹசீனாவை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் எல்லா மூமின்கள் மீதும் இங்கே கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆனை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்
பெண்களா என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நிறைவாக பெண்கள் தான் அல் குர்ஆனை அதிகம் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு நிகழ்காலத்தில் நிறைய உதாரணங்கள் நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எதிரணி நண்பர் இன்றைய பெண்களுக்கு சீரியல் பார்க்கவும் பர்ச்சேஸ் பண்ணவும் நேரம் உள்ளது, அல் குர்ஆனுக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அவை முற்றிலும் பொய்யானவை. அல் குர்ஆனை அறிந்து செயலாற்றுவதில் பெண்கள் எந்த அளவு ஆர்வம் கொண்டுள்ளார்கள் என்பதற்கு சில நிகழ்வுகள் இங்கே நான் முன்வைக்கின்றேன். சமீபத்தில் தமிழகத்தில் இஸ்லாமிய வரலாற்று சிறப்புமிக்க ஊரான காயல்பட்டினத்தில் 8 வயது நிரம்பிய ஒரு சிறுமி ஹாஃபிலா பட்டம் பெற்றார். இது குர்ஆன் மீது பெண்களுக்குள்ள ஆர்வத்தை எடுத்துக்காட்டவில்லையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக அல் குர்ஆனை மன்னனம் செய்யும் ஹாஃபிலாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பெண்கள் குர்ஆனுடன் அதிக தொடர்புள்ளவர்களாக மாறிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது. இவ்வளவு ஏன் அல் குர்ஆனின் அற்புதமான வழிகாட்டல்களை ஆய்வு செய்து பலரும் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். அதில் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனிய வாழ்வில் உறுதியாக நின்று காட்டினாலே சகோதரி ஹாதியா, குர்ஆனை பின்பற்றுவதில் இவர்களை போன்றோர் முன்மாதிரி இல்லையா? எல்லாவற்றையும் விட மேலான ஒரு உதாரணம், பெங்களூரை சேர்ந்த சகோதரி முஸ்கான் ஹிஜாபிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டு பாசிபவாதிகள் வந்தபோது தனி நபராக வீரத்துடன் அல்லாஹ் அக்பர் என்று முழங்குவதற்கான சக்தியை தந்தது குர்ஆன் தானே. இவ்வளவு ஏன் அல் குர்ஆன் அற்புதமான வழிகாட்டல்களை ஆய்வு செய்து அதில் நமது மதர்சாவில் உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே. ரமலான் மாதத்தில் 2 குர்ஆன் மற்றும் 3 குர்ஆன் முடித்தவர்கள் போட்டி வைத்ததில் ஆண்கள் 2 குர்ஆன் மற்றும் 1 குர்ஆன் தான் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் 3 குர்ஆன் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். நம் மதர்சாவில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்களா, பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா? பெண்கள் தான் குர்ஆன் மீது ஆர்வம் கொண்டு பெண்கள் தானே அதிகமாக இருக்கிறார்கள். பேசும்போது சப்தம் விட்டு பேசாதீர், கழுதை தான் மோசமான சப்தம் கொண்டது என்ற இறைவசனத்தை செவியேற்ற பிறகு கணவனிடமோ பிள்ளைகளிடமோ கோபத்தால் சப்தமிடும் நிலை வருமோ அப்போதெல்லாம் கழுதையின் முகம்தான் என் கண் முன்னால் வரும், என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்றார். ஆனால் இன்றைய ஆண்களின் நிலை என்ன? இரவு நேரத்தில் ஏகபோகமாக செல்போன் பார்த்துவிட்டு ஃபஜர் தொழாமல் தூங்கும் ஆண்கள் எப்படி அல் குர்ஆனை பின்பற்ற முடியும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரீ ஃபயரில் நேரத்தை பாழாக்கும் சமுதாயம் எவ்வாறு அல் குர்ஆனை பின்பற்ற முடியும்? பெண்களுக்காக வாரந்தறிய குர்ஆனிய வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்த வெளிநாட்டில் உள்ள சகோதரி சுமையா ரமலான் என்பவர்கள் தங்களது வகுப்பில் பங்கேற்று பலரது அனுபவங்களை மாறியது நெஞ்சம் மாற்றியது குர்ஆன் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆண்களை விட அல் குர்ஆனை பின்பற்றுவதில் பெண்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை முடிவாக சொல்லி அதையே தீர்ப்பாக வழங்கிடுங்கள் என்பதை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ தீர்ப்பு சொல்லணும், அப்படித்தானே? தலைப்பு என்னன்னா, திருக்குர்ஆனை அதிகம் ஓதுவது ஆண்களா பெண்களா? அப்படி அல்ல, திருக்குர்ஆனை தன் வாழ்வியல் நெறியாக பின்பற்றக்கூடியவர்களில் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பு தான் மையமாக வச்சிருக்காங்க. இப்போ சஹாபாக்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம், திருக்குர்ஆனுடைய சட்டங்கள் இறங்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் பின்பற்றக்கூடிய நபர்களில் முதல் இடத்தை பிடித்தது பெண்களை காட்டிலும் ஆண்கள்தான் முதல் வரிசையில் அவர்கள் திகழ்ந்திருந்தார்கள். மது சம்பந்தப்பட்ட அந்த ஆயத், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், அல்லாஹு தஆலா உங்களுக்கு மதுவையும் சூதாட்டத்தையும் சிலை வணக்கத்தையும் ஹராமாக ஆக்கியிருக்கிற அந்த ஆயத்து இறங்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆயத்தை அமல் செய்த நபர்கள் யாருன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள். இதே போல வட்டி, அல்லாஹு தஆலா வட்டியை எப்பொழுது ஹராம் என்பதாக தடை செய்த அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அப்பொழுது அதை உடனடியாக தங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தியவர்கள் நபியுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் திருக்குர்ஆனை தங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கி கொண்டவர்கள் யாரு சொன்னா, நாம சரியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்கிற நாம் வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடியும். அதுக்காண்டி பெண்களும் குர்ஆனை பின்பற்றலை அப்படின்னு சொல்லலை,
பெண்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சட்டங்கள் இறங்கக்கூடிய சமயத்தில் ஹிஜாபுடைய அந்த சட்டமாக இருக்கட்டும், மஹரமான விஷயங்களை பேணக்கூடிய அந்த சட்டமாக இருக்கட்டும், மஹர் சம்பந்தப்பட்ட சட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சட்டங்களும் ஆயத்துக்களும் இறங்கக்கூடிய சமயத்தில் அந்த சஹாபி பெண்மணிகளும் அந்த திருக்குர்ஆனை அமல் நடைமுறைப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்திருந்தார்கள். இப்போ இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் குர்ஆனுடைய வசனங்களை மக்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய சமயத்தில் அதனுடைய தாக்கம் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்படுது அப்படி சொன்னால் பெண்களுடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்படுது. உதாரணமாக வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லக்கூடிய சமயத்தில் ஆண்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்க ஈஸியாக செய்வாங்க, அதை தட்டி கழிச்சிட்டு அதாப்போ வட்டியாக கிட்டியாது பையா பார்த்துக்கலாம் என்பதா என்ன செய்வாங்கன்னா அதை கொஞ்சம் கவனக்குறைவாக எடுத்துட்டு அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இதே ஒரு பெண்கள்கிட்ட சொல்லக்கூடிய சமயத்தில் வட்டி வாங்கினா பெரிய பாவம், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய என்கிற அந்த தீமைகளை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த பெண்கள் அந்த தீமையை விட்டு அவர்கள் ஒதுங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் இன்றைய காலகட்டத்தில் திருக்குர்ஆனை அதிகமான முறையில் பின்பற்றுவதற்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி யாரும் சளைத்தவங்க அல்ல. இரண்டு வழிகளிலும் அதிகமான சமம் உடையவர்கள் என்கிற ஒரு தீர்ப்பை மையமாக வைத்து நான் முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.